பை நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு என்ட்ரு ஆகும்போதே நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை சந்திக்க வர யாராக இருந்தாலும் மல்லிப்பூ வாங்கிட்டு வராங்க. ரோஜா பூ, மல்லிப்பூ, வத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிட்டு வராங்க. இந்த நறுமணத்திற்கு என்ன சக்தி, எதனால் அந்த மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு வந்து தராங்க? அவுலியாக்கன்றது ஒரு அவங்க மறைஞ்ச இடம், ஓகேங்களா? அந்த இடத்துக்கு நான் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த விஷயமே. பூவை வந்து மரியாதைக்கு மேலே போட்டுடணும், வத்தி வந்து நறுமணத்துக்கு ஏற்றிடணும், சென்ட்டை வந்து நறுமணத்துக்கு மேலே தெளிச்சிடணும். கம கம கம்மன்னு இருக்கும். நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறது தான் அந்த சித்தர் வழிபாடாலும் சரி, அவுலியாக்காலும் சரி. இப்போ எங்கள் சில ஜின்னுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தர்ன்றது ரொம்ப 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 அவுலியாக்கள். இப்போ நான் போகிறது ஹஜ்ரத் சைதானி கோரியா மஜி, எங்கள் அம்மா. அவங்க எனக்கு அம்மா, ஷைன் சபா அப்பா, ரைட்டு லெஃப்ட்டுன்ற மாதிரி ரெண்டுமே எனக்கு ரைட்டு தான். ஸோ அம்மா கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணு, ஆமாம், பெண்ணாக இருந்தவங்க. ஆட்களே என்ன தான் சொத்து சுகம் நட்டு நகை லேடிஸ் வச்சுருந்தாலுமே 50,000 சவரம் நகை வச்சுருந்தாலும் சரி, அந்த ஒரு முழம் மல்லிப்பூ வச்சா தான் அவங்களுக்கு மனசு. மர்ஜன்மம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு என்ட்ரு ஆகும்போதே நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை சந்திக்க வர யாராக இருந்தாலும் மல்லிப்பூ வாங்கிட்டு வராங்க. ரோஜா பூ, மல்லிப்பூ, வத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிட்டு வராங்க. இந்த நறுமணத்திற்கு என்ன சக்தி, எதனால் அந்த மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு வந்து தராங்க? கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டன்னு கிடையாது, நிறைய மாந்திரிகராகட்டும் ஆன்மீகவாதி கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சாஸ்திரம்னு சொல்லுவாங்கல்ல, சாஸ்திரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லிப்பூ, பூ. இப்போ ஜோசியம் பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை பாக்கு, பூ பழம் வச்சு தட்டில் வச்சு கொடுப்பாங்க. இது அவங்களோட வழிபாடு. இப்போ எங்களை மாதிரி ஒரு மாந்திரிகர்கிட்ட வராங்க, ஆன்மீகவாதிகிட்ட போகிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லா பையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் கூட இருக்கும். ஆமாம், பார்த்தேன். என்ன நிறைய கிளைண்டே கேட்பாங்க, மக்களே கேட்பாங்க, ஐயா அதுனா பிஸ்கெட் பாக்கெட்டுன்னு, நான் நைட்டில் டீ சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு. நம்ப மாட்டாங்க. இல்லைங்க, ஆக்சுவலி வந்து இப்போ என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 30 பேர் வரணும்னு வச்சுக்கலாம். ஒரு 30 பிஸ்கெட் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 150 பிஸ்கெட் ஆச்சு. அப்படியே ஒரு ஆசிரமத்துக்கு போயிடும். ஆசிரமத்துக்கு போயிடும். ஸோ நம்மளால் முடிஞ்சது சிறு சிறுவாக அடுக்கினதான் மலையே எடுத்துடலாம். போதுங்க. அதே மாதிரி சிறு சிறுவாக சேர்த்தா மலை மாதிரியும் குமிச்சிடலாம். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுப்பேன். வத்தி, இந்த பூவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்கள் வரும்போது கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதைக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஃபோட்டோஸுக்கு, சிலைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ இதே வந்து இப்போ எங்கள் தர்காக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவுலியாக்கள் தர்காவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ, ரோஜா, அத்தர் அத்தர்னா சென்ட் பயன்படுத்துவாங்க. இந்த மூணும் என்ன குறிக்கும்னு பார்த்திங்கன்னா, சில பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது என் குரு சொல்லி கொடுத்தது, நான் உணர்ந்தது பார்த்திங்கன்னா, அவுலியாக்கன்றது ஒரு அவங்க மறைஞ்ச இடம், ஓகேங்களா? அந்த இடத்துக்கு நான் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த விஷயமே. பூவை வந்து மரியாதைக்கு மேலே போட்டுடணும், வத்தி வந்து நறுமணத்துக்கு ஏற்றிடணும், சென்ட்டை வந்து நறுமணத்துக்கு மேலே தெளிச்சிடணும். கம கம கம்மன்னு இருக்கும். நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறது தான் அந்த அடையாளமே. அது எல்லாரும் போகிறாங்களே, எல்லாரும் வந்திருக்காங்கன்னா எல்லாரும் செய்கிறது நீ வேற. உன்னோட விஷயத்த நீ வேண்ட போகிற, நீயே துவைக்க போகிற, நீ வேண்டிக்க போகிற. நீ வந்துட்டு போகிறதுக்கு ஒரு அடையாளம் தான் ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு அத்தரை பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அந்த அத்தரை வந்து சமாதி மேலே தெளிச்சுட்டு பூவை போட்டுட்டு வத்தி ஏற்றிட்டு வந்தால் அந்த கம கம கம்முன்னு இருக்கும். ஏன்னா சித்தர் வழிபாடாலும் சரி, அவுலியாக்காலும் சரி. இப்போ எங்கள் சில ஜின்னுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தர்ன்றது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். எவ்வளோ மணக்க இருக்குமோ அவ்வளோ நம்மளுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். இந்த மல்லிப்பூ, முக்கியமாக மல்லிப்பூ ஏன் வைப்பாங்க அப்படின்னா அதோட நறுமணமே வேற. எவ்வளோ இதுல கூட சொல்லுவோம் பாய், இப்போ மல்லிப்பூ தான் மகாலட்சுமிக்கு உகந்தது. கண்டிப்பா மல்லிப்பூ வந்து சாத்தி நீங்க பூஜை பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, மாலைகளா கோற்று போடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அவுலியாக்கள், இப்போ நான் போகிறது ஹஜ்ரத் சைதானி கோரியா மஜி, எங்கள் அம்மா. அவங்க எனக்கு அம்மா, ஷைன் சபா அப்பா, ரைட்டு லெஃப்ட்டுன்ற மாதிரி ரெண்டுமே எனக்கு ரைட்டு தான். ஸோ அம்மா கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணு, ஆமாம், பெண்ணாக இருந்தவங்க. ஆட்களே என்ன தான் சொத்து சுகம் நட்டு நகை லேடிஸ் வச்சுருந்தாலுமே 50,000 சவரம் நகை வச்சுருந்தாலும் சரி, அந்த ஒரு முழம் மல்லிப்பூ வச்சா தான் அவங்களுக்கு மனசே குளிரும், திருப்தியாக இருக்கும். அது பெண்களோட சைக்காலஜி. அந்த மாதிரி அவங்களுக்கு பெண்ணுன்றது அவங்க சமாதியில் வந்து நான் மல்லிப்பூ போட்டு, ரோஜா பூ போட்டு, நறுமணம் நல்லா அத்தரெலாம் போட்டு கும்பு கும்பு நானும் அத்தரை போட்டு அவங்களுக்கு அத்தரை போட்டோன்னா அவங்களுக்கு மனசு குளிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மற்றவங்களுக்கு. ஆனால் எனக்கு அதை நான் உணர முடியும். அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேண்டிக்கிறோட தான் நம்ம கனவுல காட்சி கொடுப்பாங்கல்ல, இது நடக்கும் தம்பி, நீ எழுது,
இது இந்த கலாம் எழுது, இந்த கலாம் எழுதி கொடு, இந்த விஷயத்துக்கு இது செஞ்சு கொடு. நான் இங்கே எழுதி கொடுக்குறது எதுவுமே வந்து நானும் சரி என் குருவும் சரி நம்மளாக எழுதுறது கிடையாது. ஒரு தொழுவிக்கும் ஒரு தொழுவை முடிச்சுட்டு ஒரு விஷயம் எழுத வேண்டியது இருக்குது, ஒரு கலாம் எழுத வேண்டியது இருக்குது. அப்படி எழுதி கொடுக்கறது தான் வந்து அந்த மாதிரி எனக்கு நான் வழிபாடுப்படுறதால எனக்கு முக்கியமாக அம்மான்றதால அவங்க எனக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. அதுக்கு தான் அந்த நறுமணம் நார்மலான சராசரியான பொதுமக்கள் வந்து ஒரு பூ, மல்லிப்பூ இதெல்லாம் சேர்த்துறது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்துக்கணும். இந்த பாருங்க ஆன்மீகவாதி தான் வந்து வத்தி ஏற்றணும், என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப டாக்டர் வீட்டில் கற்பூரம் ஏற்ற மாட்டாங்கலாம் கிடையாது. எல்லார் வீட்லையும் எல்லாமே ஏற்றுவாங்க. எவ்வளோ பெரிய நீங்கள் கட்டடமே கட்டினாலும் சரி அந்த இடத்துல ஒரு கற்பூரமாக எரிஞ்சே ஆகும். புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய நீங்கள் இடம் செய்யணும்னா கூட சரி ஒரு வத்தியாவது எரிஞ்சு தான் ஆகும். ஏன்னா அது ஒரு நறுமணம். அந்த நறுமணத்துக்கு ஒரு குட் வைப்ரேஷனுக்காக தான் இந்த வத்தி, கற்பூரம், சாம்பிராணி எல்லாமே நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பயன்படுத்துறது. தர்காவுக்கு முக்கியமாக பூ வாங்கிட்டு போகிறது பார்த்திங்கன்னா அந்த சமாதி மேலே போட்டோன்னா அது ஒரு நறுமணம், அந்த நறுமணத்துக்கு அவங்க ஏற்றுப்பாங்க, அதுக்காக தான் போடுறது. நிச்சயமா பாய், ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. இனி வரும் காலங்களில் மக்கள் வந்து கோவில்களுக்கு சென்றாலும் இந்த மாதிரி தர்காக்களுக்கு சென்றாலும் இது போன்ற நல்ல ஆன்மீக பொருட்களை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்ல தகவல் பாய். நன்றிம்மா.